Hello friends, I am Saranya. இன்னைக்கு நாம் பார்க்க போறது 8th standard maths NCERT syllabus chapter 2 exponents and powers exercise sum 6th Roman second sum பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா 1/5 whole power minus 4 into 5/3 whole power minus 2 into 3/7 whole power minus 3 into 7/2 whole power minus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1/5 whole power minus 4 இருக்குல்ல, ஸோ இதை எப்படி எழுத போகிறோம்? 5 power 4ன்னு எழுத போகிறோம். ரீசன் என்னென்னா பவரில் மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன எழுதுவோம்? 1/ன்னு எழுதுவோம். ஆல்ரெடி இது ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால திருப்பி இந்த வேல்யூ பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன வரும்? 5 power 4. இங்கே என்ன இருக்குது? பவரில் -2 இருக்கா? ஸோ இப்போ இதை என்ன பண்ணுவோம்? ரெசிப்ரோக்கல் பண்ணுவோம். பண்ணால் 3/5 whole power 2. ரெசிப்ரோக்கல் ஆனதால் என்ன ஆகிடும்? அந்த நெகட்டிவ் சிம்பிள் போயிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன பண்ண போகிறோம்? இதையும் பவரில் என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. ஸோ இது ரெசிப்ரோக்கல் பண்ணால் தான் இந்த -3 போகும். ஏன்னா அது ரூலே என்ன? a power minus m is equal to 1/a power m. அப்படி பண்ணால் என்ன வரும்? 7/3 whole power 3. ரெசிப்ரோக்கல் பண்ணதால அந்த மைனஸ் வேல்யூ போயிடுச்சு. இப்போ அதே மாதிரி பவரில் -1 இருக்கா? இது எப்படி ரெசிப்ரோக்கல் பண்ணால் என்ன ஆகிடும்? 2/7 whole power 1ன்னு ஆயிடுச்சு. இப்போ 5 power 4 அப்படியே போடுங்க. இந்த பவர் 2 வந்து என்ன வரும்? நியூமரேட்டருக்கு வரும், டினாமினேட்டருக்கு வரும். ஸோ 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர். அதே மாதிரி இந்த 7/3 whole power 3 நியூமரேட்டருக்கும் வரும், டினாமினேட்டருக்கும் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 power 1/7 power 1 நியூமரேட்டருக்கு வரும், டினாமினேட்டருக்கும் வரும். 1க்கு நம்ம இங்கே வேல்யூ எடுக்கல. அது 1 போட்டாலும் 1 தான், போடலாம் வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுனால நான் போட்டிருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இங்கே 5 power 4, இங்கே 5 power 2. ஸோ இப்போ இது ரெண்டு டிவிஷன், இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோன்னா என்ன ஆகும்னா 4ல் 2 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 2, அந்த 2 அப்படியே போட்டுடுறேன். அதே மாதிரி இங்கே 3 ஸ்கொயர், இங்கே 3 க்யூப். ஸோ ஸ்கொயர் இங்கே க்யூப், இங்கே ஸ்கொயர் போயிடுச்சுன்னா எடுத்து 1 ஆகிடும். இங்கே ஒரு 3 பேலன்ஸ் அப்படியே இருக்கும். அதே மாதிரி தான் 7 க்யூப் 7 power 1. ஸோ 3ல் 1 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்? 2 ஆகிடும். இந்த 7 என்ன ஆகிடும்? போயிடும். ஸோ இந்த 2 அப்படியே எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ இது நம்ம டிவிஷனில் அந்த ஃபார்முலா சப்ராக்ட் பண்ணாலே வரும். நமக்கு ஹையர் வேல்யூ இருக்க இடத்துல வேல்யூ அப்படியே இருக்கும், லோயர் வேல்யூ இருக்க இடத்துல அந்த வேல்யூஸ் போயிடும். இந்த ஃபார்மெட்டு. இப்போ இது என்ன பண்ண போகிறோம்? 5 ஸ்கொயர் 5 ஸ்கொயர்னு 25, 7 ஸ்கொயர்னு 49, இங்கே 2, 3 1s are 3. இப்போ மேலே இருக்க வேல்யூஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணும். 25 into 49 நீங்கள் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 5 9s are 45, 5 பேலன்ஸ் 4, 2 9s are 18, 18 90, 20 21 22 வந்துடுச்சா? 5 4s are 20, 0 balance 2, 2 4s are 8, 8 plus 2 எவ்வளோ? 10. 5 2 2 1. திருப்பி என்ன மல்டிப்ளை பண்ண போகிறோம்? 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 5 2s are 10, 0 balance 1, 2 2s are 4, 4 plus 1 5, 2 2s are 4, 1 2s are 2. அப்போ வேல்யூ என்ன வருது? 2450 டிவைடட் பை 3. நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது நம்ம அக்யூரேட்டாக டிவைட் பண்ண முடியலன்றதுனால சிம்பிளிஃபை பண்ணி இதோ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். கிளியர்? தேங்க்யூ.